Praise the Lord. இந்த காலைவேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாக நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் துக்கம் இனி சந்தோஷமாய் மாறும். உங்கள் வேதனை கர்த்தர் மாற்றி உங்களை கர்த்தருக்குள் களிகூரச் செய்வார். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நேற்று வரைக்கும் இருந்த எல்லா தடையும் நீக்கி போடுவார். மனம் கலங்காதிருங்கள். உங்களுக்காகவே தேவன் தீர்க்கமான வார்த்தை பேசி எல்லா சூழ்நிலையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அல்லேலூயா. 109 சங்கீதம் 28 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியானோ மகிழக் கடவன். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு பாலாக் என்கிற மோவாப்பின் ராஜா பிலேயாம் என்ற ஒரு கள்ள தீர்க்கதரிசிக்கு கூலி கொடுத்து அவன் கொண்டு வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என்னாகமோ 23:8 அவன் சொல்லுகிறான், அவன் சபிக்க வந்த பிலேயாம் சொல்லுகிறான், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? பிரியமானவர்களே, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், சொந்த பந்தங்கள் எத்தனை காலகட்டங்களிலே நம்மேல் சாபம் போட்டிருந்தாலும், சாபம் வந்திருந்தாலும் கர்த்தர் நம்மை சபிப்பதில்லை. ஆமென். எத்தனையோ பேர் நம்மை வெறுத்தாலும், கணவனாலே, மனைவியாலே, பிள்ளைகளாலே, சொந்த பந்தத்தாலே, கூட இருக்கிறவங்களாலே, வேலை செய்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்களாலே, அல்லது ஆவிக்குறி வாழ்க்கையில் உள்ளவங்களாலே, நம்மை பிடிக்காதவர்கள், இதுவரைக்கும் நம்மை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள், நம்மை பார்த்த உடனே கசப்பாய் மாறுகிறவர்கள், வெறுப்பாய் மாறுகிறவர்கள், கோபமாய் மாறுகிறவர்கள், எப்படி இருந்தாலும் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன? அதே என்னாகும் 23:20 வசனம் சொல்லுகிறது, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு தீய சக்திகளும், ஒரு சாத்தானுடைய திட்டமும், ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது, அதை மாற்ற முடியாது, திருப்ப முடியாது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, யோபு 23 அவன் சொல்லுகிறான், அவரோ வென்றால் ஒரு மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் கல்வாரி சிலுவையிலே கலாத்தியர் 3:13-14 சொல்லுகிறபடி சாபத்தை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். முள்முடியாய் ஏற்றுக்கொண்டு சாபத்தை சுமந்ததினால சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், எத்தனை பேர் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு எதிராய், உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராய், உங்களுடைய மேன்மைக்கு ஆசீர்வாதம், உங்களுடைய ஊழியத்துக்கு எதிராக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராய் எத்தனை பேர் எழும்பினாலும் கர்த்தர் சொல்லுகிற அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென். தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள். சங்கீதம் 3:3 விரோதிகள் அநேகமாக எனக்கு எதிராக எழும்பியிருக்கிறார்கள், ஆனாலும் நீரின் கேடகம், என் மகிமை, என் தலை உயர்த்துகிறேன். ஆமென். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். மனம் கலங்காதிருங்கள். இதுவரை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அவர் ஆசீர்வதிப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நம்பி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 32:26 வசனத்துல யாக்கோப்பு ராமுழுதும் போராடி ஜெபிக்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தாலே நான் உம்மை விடுகிறதில்லை. ஜெபம் எவ்வளவு சாபம் இருந்தாலும் மாற்றும். ஜெபம் கர்த்தர் இடத்துல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜெபம் நம்மை உயர்த்தும். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக தகப்பனே, இப்பொழுதும் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராய் வந்திருக்கிறீரப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அத்தனை பேருக்கு எதிரான சாபத்திலான காரியங்கள், கல்யாணம் ஆகாதபடி, குழந்தை பாக்கி இல்லாதபடி, குடும்ப சமாதானம் இல்லாதபடி, பல விதங்களில கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேலை இல்லை, கடன் பிரச்சனை, வீடு கட்ட முடியல, இன்னும் ஆவிக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியல, எங்க திரும்பினாலும் சாபத்தின் கிரியைகள், சாப வார்த்தைகள், எங்க திரும்பினாலும் காயப்படுகிற வார்த்தை, துக்கத்தின் காரியங்கள், சஞ்சலங்கள், வியாதி படுக்கைகள், பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுது விடுவிப்பிறாக. சபிக்க வந்த சாத்தானின் கூட்டங்களை உடைத்தெறிந்து ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன், சாபத்தை சுமந்து வெற்றி சிறந்த தேவன், எங்களை ஆசீர்வதிக்கும்படி
ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ஆசீர்வதியும் அப்பா. நீர் தாமே சத்துருக்களை வெட்கப்பட்டு போக பண்ணுவீராக. இவர்கள் தலையை உயர்த்துவீராக. நீர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்பொழுது ஆசீர்வதியும். உங்களுடைய பிள்ளைகளை மகிழச் செய்யும். இதுவரை இருந்த துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டந்தனியா பலம் வரட்டும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மகிழச் செய்வார்.